அவர்களுக்கு பாரத பிரதமருக்கு வாழ்த்தும் நன்றி தெரிவிச்சுதான் லெட்டு கொடுத்தோம். சார் இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு கொண்டு கடிச்சு அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிச்சுதான் நான் இந்த லெட்டை கொடுத்தேன். ஓகே சார், இப்போ பிரதமர் மோடி அவர்களை நம்ம கடந்த ஆட்சியில் இருக்கும்போது சந்திக்கும் பொழுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளையாட்டு போட்டி விஷயமா மோடி அவர்கள் இன்னைக்கு சந்திக்க போறாரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விளையாட்டு கேலோ இந்தியான்ற விளையாட்டு விஷயத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அவரை சந்திக்கிறாரு, அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா நீங்க சந்திக்க போதுன்னா சரி ஓகே. இப்போ வந்து கூட்டணி சமரங்களை போட்டு சரி ஓகே சார், கூட்டணின்றது தொடர்ந்து முன் வச்சிருக்கீங்க சார். அந்த கூட்டணி வந்து உங்க தலைமையில தான் அமையுமா சார்? இது ஒரு நாட்டை நாளை யார் ஆளப் போகிறார்கள் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் யார் பாரத பிரதமராக வர வேண்டும் என்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆக இந்த தேர்தல் மாண்புமிகு பாரத பிரதமராக 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நடத்திய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். நிலைப்பாடும் அதுதான். தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை நான் சொல்லிட்டு இல்ல, விளக்கமா சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தேசிய கட்சி தான் டெல்லியில் ஆளுகின்ற நிலை இருக்கிறது. ஆக தேசிய கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தான் கூட்டணி அமையும். பொறுத்திருந்து பாருங்க, அவசரப்பட சொல்லுங்க. இப்போ தூரமா இருக்கு, நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தூரம் வந்துருச்சுன்றாங்க. கோயம்பேடு பக்கத்துல பஸ் கரும்பு ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கு. நிறைய ஆம்பளை பஸ் மக்கள் நிறைய கிராமத்தில் தென் மாவட்ட மக்களுக்காக இந்த கிராமம் பேருந்து நிலையம் நம்முடைய ஆட்சியில் இங்கே வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 90% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆக இங்கே இறங்கி உடனடியாக அவர்கள் ட்ரெயின் மூலமாக ரயில்வே ஸ்டேஷன் செல்கின்ற இடங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி மொபைல் பஸ்ஸுக்கு உள்ள வந்து இடம் ஒதுக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் ஆம்னி பஸ்ஸுக்கு இடம் ஒதுக்கிறது. பொங்கலுக்கு பணம் அறிவிக்கல, நீங்க அறிக்கையும் கொடுத்துருக்கீங்க சார். ஒருவேளை பொங்கலுக்கு பணம் அறிவிக்கப்படவில்லை, திமுக அரசு சார்பா அறிவிக்கப்படல, போராட்டங்கள் ஏதாவது உங்க சார்பா செய்வீங்க? ஏன்னா அவங்க வேலை அறிவிக்கப்படாது, இதுவரைக்கும் நிதி மட்டும் ஒன்றும் அறிவிக்கல. உறுதியாக நாங்கள் கோரிய நிதியை பொங்கல் தொகுப்பிற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அதை கொடுக்கின்ற வரையில் எங்கள் கோரிக்கை வலுவாக இருக்கிறது. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸ்லீப்பர் செல்ஸ் நம்ம அதிமுக இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்க என்னன்னா நீங்க எடப்பாடியோட ரகசியத்தை சொல்லிடுவேன்றீங்க. கண்டிப்பா இப்போ ரகசியம்னா வெளியே சொல்ல முடியாது, பட் வெளியே சொல்ல வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பாருங்க. நீங்க தலைமுறை என்ன கேள்வி கேட்க சொல்றதோ அது இரட்டையிலே ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் அந்த இரட்டையில சின்னம் எடப்பாடி பழனிசாமி தலைமையாளருக்கு தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இப்ப 19ஆம் தேதி நீதியரசருடைய நீதி வல்லமை நம்பிக்கை தான் நாங்கள் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறோம். லோக்சபா எலெக்ஷன்ல எவ்வளவு இடங்கள்ல போட்டியிடலாம்? கூட்டணி கட்சிகள் கலந்து பேசி உங்களிடம் தான் முதலில் உங்களை அழைத்துதான் அதை வெளியிடும். சார், இப்ப வரைக்கும் எவ்வளவு கூட்டணி, எவ்வளவு கட்சியினர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காலத்திலிருந்து அவரோடு இருந்த கூட்டணிகள் அனைவரும் ஒன்றாக எடப்பாடி பழனிசாமி தவிர. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.